நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வடப்பூரை சேர்ந்த பாண்டி என்பவரின் விருப்ப தேர்வாக மிஸ்ஸஸ் சத்யா என்னும் படத்திலிருந்து அள்ளிக்குள்ளடா எனும் பாடல் ஒளிபரப்பாக இருக்கிறது. சற்று முன் வந்த செய்தி. வடப்பூரை சேர்ந்த அதியமான் மறைவையொட்டி காலியான தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் அதிக அளவில் வடை சுடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தலானது வரலாறு காணாத அளவில் வடைத்தேர்தலாக இருக்கும் என தேர்தல் நிபுணர்கள் கணித்துள்ளனர். பாண்டி இல்லைங்க அப்படியே வேலையை பாருங்க. முதல்ல எனக்கு கணக்கு முடிச்சுடுங்க. இல்ல இன்னைக்கு சனிக்கிழமை போய் வேலையை பாருங்க. முதலாளி எனக்கு மொத்தமா கணக்கு முடிச்சுடுங்க. லூசு கிசு பிடிச்சா உனக்கு போய் வேலையை பாருங்க. முதலாளி வடக்கூர்ல வட தேர்தல் வச்சிருக்காங்க. அது கட்சிக்காரங்க கொடுக்குற காசை வச்சு நான் சொந்தமா தறி போட போறேன். இந்த மாதிரி தறி போட போறியா? இல்ல தறி வேலை எல்லாம் தெரியுமா உனக்கு? ஏது நெத்து போன நாள் தெரியவா? வட தேர்தல் முடியட்டும். ஜெர்மன்ல இருந்து தறி மிஷின் இறக்குற முதலாளி வந்து பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு வேலை கூட போட்டு தரேன். வீட்டுக்கு சேர்த்து கூட தரேன். ஏன் இனிய தெற்கூர் மக்கள், உங்கள் பாசத்திற்குரிய பாண்டி வடைதேர்தல் மூலமாக தறி முதலாளியாக இருப்பதால் உங்கள் அனைவரையும் விட்டு நமது வெற்றி வேட்பாளருக்கு கடுமையான டிமாண்ட் இருப்பதாலும் அவரை உங்கள் முன் நேரில் காட்ட முடியாததற்கு மிகவும் வருந்துகிறேன். அதனால் உலக சரித்திரத்திலே முதன்முறையாக நமது வெற்றி வேட்பாளரை பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவில் உங்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இது வேற டக்குன்னு வரமாட்டேது. இவர்தான் உங்கள் வெற்றி வேட்பாளர் வடக்கூர் ராமசாமி. வடக்கூர் ராமசாமி, வடக்கூர் ராமசாமி. அடிக்கடி கோர்ட்டு பக்கம் போறதால இலே, நீ மெயின் வயசு நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்க. ஐயா, அவர் போட்டோ கொஞ்சம் நல்லா காட்டுங்க ஐயா. ஏன் அவருக்கு பொண்ணு கொடுக்க போறியா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு. ஆமா, நீ பிரியாணி சாப்பிட தானே வந்த? சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பு. இந்த வல்லரசு உங்களில் ஒருவர், இந்த மண்ணின் மைந்தன், 24 மணி நேரமும் உங்களுக்காக தூங்காமல் பணியாற்றுபவர். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டு. ஆனா இந்த இடைத்தேர்தலை ஜெயிச்சாலும் ஒண்ணு நடக்க போறது இல்லை, தோத்தாலும் ஒண்ணு நடக்க போறது இல்லை. நாங்க ஆதரவு கொடுத்தாலும் அவங்க ஜெயிக்க போறது இல்லை, நாங்க ஆதரவு கொடுக்கறனால அவங்க ஜெயிக்க போறது இல்லை. இருந்தாலும் எங்க ஆதரவு கண்டிப்பா கடமைக்கு நாங்க கொடுப்போம். ஆனா எப்போ கொடுப்போம், எப்படி கொடுப்போம் அப்படிங்கிற தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிடுவோம். நன்றி. அமீரே, செங்கல்பாளையத்துல நம்ம ஆளுங்க குடும்பம் எத்தனை இருக்கு? அது ஒரு 500 குடும்பம் இருக்குங்க ஐயா. 500 குடும்பம் இருக்கா? நீ என்ன பண்ற, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 கிலோ கறி கொடு, சரியா? சரிங்க ஐயா. தெரிஞ்சிருந்தா 1000 குடும்பம் சொல்லியிருக்கலாமே ஐயா. 1000 குடும்பம் இருக்குங்க ஐயா. நிஜமாலுமா? நிஜமாங்க ஐயா. என் பிள்ளை சத்தியமா 1000 குடும்பம் இருக்குங்க ஐயா. டேய் அமீரு, நெளியாதடா. நானும் உன்ன மாதிரி இருந்து தானப்பா மினிஸ்டர் ஆயிருக்கேன். சரி, சாப்பிடு. ஒரு வீடு விடாம எல்லா வீட்டுக்கும் கொடுத்துடும். கண்டிப்பா முடிச்சிருங்க ஐயா. சரி செவன் கொடுத்துறேன். ஐயா, மாப்பிள்ள சார் பிஏங்களா? ஐயா, இன்னைக்கு 5 கோடி ரூபாய்க்கு சிக்கன் வாங்கி கொடுத்துருக்கேன் ஐயா. வடக்கூரில் உள்ள எல்லா வீட்டுக்கும் கொடுத்தாச்சியா. ஒரு வீடு விடாமல் கொடுத்தாச்சியா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா வீட்லேயும் சிக்கன் கறி தான் ஐயா. ஆமாம் ஐயா. சரிங்க ஐயா. ஐயா, 5 கோடி ரூபா கறிக்காய் இருக்கியா. பிறகு பாய் வந்தான் செலவு பண்ணாமல் போயிட்டான்னு சொல்லிடாதீங்க ஐயா. சரியா, மாப்பிள்ள சார்ட்ட சொல்லிடுங்க ஐயா. வச்சிடுறேன் ஐயா. என்ன ஒருத்தரும் வேலைக்கு வரலையா? எல்லாம் தேர்தல் வேலையா போயிருக்கேன் முதலாளி. எல்லாம் ஆர்டர் வேற நிறையா இருக்க, என்ன பண்றது? இந்த வடத்தேர்தல் வந்து என் வாழ்க்கையே காலி பண்ணிடும் போல இருக்க. ஐயோ, யாருங்க சாங்கு செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறேன். ஏய், அதெல்லாம் டெலிட் பண்ணியாடா. முதல்ல டெலிட் பண்ணுடா. ஏற்கனவே திருச்சி மீசக்கார தலைவர்கள் வந்து தப்பு தப்பு போட்டு கொடுக்குறான். என்ன பார்த்தாவே எல்லாரும் பயப்படுறாங்க. ஏற்கனவே வேலையை கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. முதல்ல அதை டெலிட் பண்ணுடா. எல்லாம் ரகுபதி வேலையாக தானே இருக்கும். நான் என்னன்னு பார்க்குறேனே. தம்பி, என்னன்னு டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோ.
அண்ணே நம்ம பழைய முதலாளி ஆலயமணி ஃபோன் பண்றாருண்ணே. அவங்க கிட்ட கேளு. சொல்லுங்க முன்னாள் தலைவரே. டேய் ரகுபதி, என்னையா இது? உங்கள் அநியாயம் பெரும் அநியாயமாக இருக்குது. எல்லா தேர்தலையும் வேட்பாளர் தானே கடத்துவீங்க. இந்த தேர்தல் என்னையா புதுசாக ஓட்டு போடுறவனையும் சேர்த்து கடத்திருக்கீங்க. எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஞானத்தில் தான் தலைவா. நாங்கள் என்னைக்கியா உனக்கு அப்படி கிளாஸ் எடுத்தோம்? சரியா அன்னை வேற பாவம். அதுக்கப்புறம் கொண்டா பாவமே மனுஷன் A4 சீட்டில் பக்கம் பக்கமாக எழுதிட்டு வந்திருக்காருயா. பேசுறதுக்கு ஆள் வந்து போய் உட்காந்துருக்காரு. கூட்டத்துக்கு ஒரு 100 ஆளையாவது அனுப்பியா, பேசிட்டு போட்டோம். ஆளுங்கெல்லாம் அனுப்ப முடியாது. ஏன்னா இந்த மண்டபத்தை மட்டும் காமிக்கிறேன். மண்டபத்துக்கு வெளியே மட்டும் கட்டிட்டு போங்க. உள்ளே எல்லாம் போகக்கூடாது. வெளியே இருந்து கட்டிட்டு போங்க. இந்த ஆளும் உங்களுக்கு மட்டும்தான். மற்றவங்க இது கூட கிடையாது. ஏதோ பலன் பாவத்துக்கு என்னால் முடிஞ்சது இதுதானே. சரி பார்த்துக்குவோம், எங்களுக்கும் நேரம் வரும். ஒரு காலம் போய் பேசிக்கலாம்னு இலை சுப்பிரமணி, ஐயா நம்ம தெக்கூர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா. மக்கள் எல்லாம் நம்மளை பற்றி எதுவும் பெருமையாக பேசிக்கிறாங்களா? ஆமாங்க ஐயா. என்ன சொல்லுதாங்க? வடக்கூர்ல வடத்தேர்தல் நடந்துட்டு இருக்குங்க ஐயா. தெற்கூர்ல எப்போ வடத்தேர்தல்னு கேட்குறாங்க ஐயா. அட படுபாவி பயில்வலா, இவனுங்களுக்காக நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன். நான் சாவணும்னு நினைக்கானோல, காலம் ரொம்ப கெட்டு போச்சு. சை சை, இந்த அரசியலை விட்டு எங்கேயாவது ஓடி போய் தொலையணும். இல்லைண்ணே, முன்னாடி சாக்கடிச்சதே இன்னும் போத இறங்கல. ஏன்னா இப்போ நான் குடிக்க பழகிருக்க. நான் ஒரு நிமிஷம் பழகு, அப்புறம் ஒரு புள்ளி தான் காணாதுங்க. சரி என்ன வந்த சொல்லு. சரிண்ணே, ஓட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பேன்னு அதை ஏமா கேட்ட? எதிர்கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தா நம்ம 1000 கொடுக்க போகிறோம். அவன் 1000 2000 போகிறோம். உனக்கு எவ்வளோன்னு சொல்லல. 1 லட்சம் இல்லை 2 லட்சம். 1 லட்சமா? உனக்கு விபசரிச்சு பிடிச்சிருக்காப்புல. சாதா தேர்தலுக்கு 500 கொடுப்போம். அதாவது இது வந்து வட தேர்தல், அதிகபட்சம் 5000 வரைக்கும் கொடுப்போம். அதுக்கு மேல 1 ரூபா கொடுக்க மாட்டோம். எவனோ ஒரு முட்டாக்கான குழப்பி விட்டுருக்கான். அதை கேட்டு இவனும் வந்துட்டான். ஐயோ, 1 லட்சம் கிடைக்கும் 2 லட்சம் கிடைக்கும். சரி, இந்த ரூபாய் எடுத்து தனியாக இருக்கலாம். நாமளும் சொந்தமாக முதலாளி ஆகலாம்னு நினச்சி வேலையாக விட்டுட்டேனே. ஆமா, நீ பெரிய கரெக்டாக பார்த்துட்டு இருந்த. திக்கூறு பெரிய எண்ணெய் பற்றையில தனிதனை ஓடிட்டு இருந்த. நான் அவன்கிட்ட சொல்லி அதே வேலை உனக்கு வாங்கிட்டேன். சரியா? இந்த வடத்துல கிடைக்கிற காசை வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாராயம் வச்சுக்கலாம். அதை வச்சு பெரிய கோட்டைலாம் கட்ட முடியாது. நல்லா உழைச்சி காசு சேர்த்து 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு சொந்தமா தறி போட்டுக்கலாம். சரியா? பெத்தூங்கு செஞ்சுப்போம். சரிண்ணே, வரேண்ணே. ஏய் மாடசாமி, எல்லா மேலும் 1 லட்சம் 2 லட்சம் கேட்கான். நம்ம துடுத்துக்கு எடுத்து வச்சுக்கோமோ? ஆமாங்க ஐயா. இவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே நம்ம களவான குழப்பேன். ஆமாங்க ஐயா. நாம இவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோமா இல்லை அவங்க நம்மளை எடுத்துருக்கானா? எல்லாம் மேலதான் நினைச்சோம்.